ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரீக்ஷாஸ் டெய்லி டோஸ் டிஸ்கஷன் வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஒரு 10 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா ஹேப்பன்ட் இன் விச் இயர்? ஸோ டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப்ன்றது இந்தியா அண்ட் சைனாக்கு எந்த இயரில் நடந்தது அப்படின்ட்டு. ஸோ 2020 நிறைய பேர் கிளிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை புரிஞ்சிக்கணும். டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப்ன்றது நியர் சிக்கிம் ரீஜன், அதாவது பூட்டானில் இருக்க டோக்லாம் ஏரியாவில் இந்தியா அண்ட் சைனாக்கும் நடந்தது இன் 2020. அது எங்கே நடக்குது அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் நியர் கல்வான் வேலி. ஸோ இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2017 நடந்தது. கல்வான் வேலி ஸ்டாண்ட் ஆஃப் வந்து இப்போ 2020 நடக்குது. ஸோ the reason behind the standoff was the Chinese attempt to build a road in the strategically located Doklam. ஒரு ரோடு சைனீஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால இந்த ஸ்டாண்ட் ஆஃப் நடந்தது. ஸோ நெக்ஸ்ட், the place called Kalapani is located in which state of India? ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப தெரியும். ஸோ நேபாள் வந்து இந்தியாவோட ஒரு சில ரீஜன்ஸை தன்னோடது அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த ரீஜன்ஸ் வந்து இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா உத்தராகண்ட். ஆன்சர் இஸ் உத்தராகண்ட். ஸோ அந்த டிஸ்பியூட்டட் ரீஜன்ஸ் என்னென்ன அப்படின்னா கலப்பானி, லிப்புலேக், லிம்பியாத்ரா, ஆல் 3 இன் உத்தராகண்ட். சுஸ்டான்றது மட்டும் பீகாரில் இருக்குது. ஸோ இதான் வந்து அந்த டிஸ்பியூட்டட் ரீஜன்ஸ். ஸோ நெக்ஸ்ட், which state is setting up India's first observatory for Gangetic dolphins? ஸோ கங்கை டால்ஃபின்களுக்கான இந்தியாவின் முதல் ஆய்வகத்தை எந்த மாநிலம் அமைக்கிறது? ஆன்சர் வந்து பீகார். ஸோ இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக எல்லாமே இருக்குது. ஸோ த பீகார் கவர்மெண்ட் இஸ் செட்டிங் அப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அப்சர்வேட்டரி ஃபார் த கேங்கட்டிக் டால்ஃபின்ஸ் இன் பஹல்பூர் டிஸ்ட்ரிக்ட். ஸ்டேட் பீகார், டிஸ்ட்ரிக்ட் பஹல்பூர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேங்கட்டிக் டால்ஃபின்ஸோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்டேஞ்சர்டு. ஸோ கேங்கட்டிக் டால்ஃபின் வந்து நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் ஆஃப் இந்தியா. இது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ திஸ் கேன் பி ஆஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் கொஷின்ஸில் கூட கேட்கலாம். கேங்கட்டிக் டால்ஃபின் இஸ் த நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், Geographical Indications of Goods Registration and Protection Act came in the year. எந்த இயரில் வந்தது அப்படின்றாங்க? 1999. அதாவது இது என்னென்னா, இது என்ன ஆக்ட்னா புவிசார் குறியீடுகள் சொல்கிறோம்ல, அதுதான் இந்த ஆக்ட். அந்த ஆக்ட் வந்து எந்த இயரில் வந்ததுன்றாங்க? 1999. இது ஏன்னா ரீசெண்டாக நிறையா ஜிஐ டேக் கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. இயர் வந்து 1999. ஸோ ஜிஐ டேக்குக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே இருக்குது. ஸோ ஜிஐ டேக் இஸ் கவர்ட் அண்டர் ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அக்ரிமெண்ட். அதாவது ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு அண்டர் ஜிஐ டேக் அக்ரிமெண்ட் வருது. ஷெகத்தார் கமிட்டி இஸ் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு வாட்? ஷெகத்தார் கமிட்டி எது தொடர்பான ஒரு கமிட்டி அப்படின்னா ஆன்சர் வந்து டிஃபென்ஸ். அதோட எக்ஸ்ப்ளனேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அண்டர் த சேர்மன்ஸ் ஆஃப் லெஃப்டினன்ட் ஜெனரல் Shekatar had constituted a committee to recommend measures to enhance combat capability and rebalance defense expenditure of the armed forces. இதுதான் ஷேகத்தார் கமிட்டியை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட் கொஷின், what is the name of committee set up by Tamil Nadu government to examine fiscal challenges facing the state owing to COVID-19 pandemic? அதாவது கோவிட்-19 தமிழ்நாடு ஸ்டேட் வந்து என்னென்ன ஃபினான்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ண போகுது அப்படின்றதுக்காக ஒரு செட்டப் பண்ண கமிட்டி தான் வந்து ரங்கராஜன் கமிட்டி. ஸோ ஆன்சர் இஸ் சி, ரங்கராஜன் கமிட்டி. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், which one among the following is wrongly matched? அதாவது எந்த ஜிஐ டேக் அந்த ஸ்டேட்டோட தப்பாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் தெலியா ரூமல் கிளாத். இது வந்து தெலுங்கானாவோட ஜிஐ டேக், பட் இங்கே ஆந்திர பிரதேஷ்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இது தப்பு. ஸோ த ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். கோரக்பூர் டெரகோட்டா உத்தரப்பிரதேஷ், காஷ்மீர் சாஃப்ரான் ஜம்மு அண்ட் காஷ்மீர், கோவில்பட்டி கடலை மிட்டாய் வந்து தமிழ்நாடு. ஸோ எக்ஸ்ப்ளனேஷனில் இன்னும் நிறையா ஜிஐ டேக் எந்த ஸ்டேட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்கோம்.
Networks, Tanjavur, Tamil Nadu. Next, Pradhan Mantri Jan Dhan Yojana is under which ministry? அதாவது இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம் 2014 ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம். ஸோ இது வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னா ஆன்சர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். ஸோ அதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே இருக்குது. ஸோ இதோட மெயின் எய்ம் என்னென்னா நிறைய பீப்புளை வந்து பேங்கிங் சர்வீசஸ்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது தான். ஸோ பேங்கிங் சர்வீசஸ் ஜன்தன் யோஜனா. நெக்ஸ்ட் கொஷின், அம்மா உணவகம் ஸ்கீம் வாஸ் ஸ்டார்டட் இன் விச் இயர்? இது கூட பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம். அம்மா உணவகம் ஸ்கீம் என்ன அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2013. இப்போ ரெஃபரன்ஸ் என்னென்னா COVID-19 பேண்டமிக்கில் இந்த அம்மா உணவகம் மட்டும் என்ன நடந்தாலும் எவ்வளோ லாக்டவுனில் கூட இது தொடர்ந்து செயல்படலாம் அப்படின்னு நியூஸ் பேப்பரில் கண்டிப்பாக ஒரு ரிப்பீட்டடான ஒரு ஸ்கீம். அப்படின்னா அது எந்த இயரில் வந்ததுன்னா 2013. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், மிஷன் இந்திரதனுஷ் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னா மிஷன் இந்திரதனுஷ் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா கொரோனா வைரஸில் ஃபிஸ்கல் டெபிசிட் ரிலேட்டடாகவும் இல்லை. ஆன்சர் வந்து டு ஃபுல்லி ஹியூமனைஸ் சில்ட்ரன் அண்டர் த ஏஜ் ஆஃப் 2 years அண்ட் ப்ரெக்னென்ட் உமன். ஸோ வேக்சினேஷன், அதாவது எந்தெந்த குழந்தைங்க வேக்சினேஷன் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வேக்சினேட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த மிஷனோட மெயின் எய்ம். ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பப்ளிக் ஹெல்த் ஸ்கீ ப்ரோக்ராம்ஸ் இன் த வேர்ல்டு வாஸ் சாம்பியன் அண்ட் ஸ்டார்டட் பை எந்த மினிஸ்ட்ரினா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இந்த இயர் 2014 இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது நம்ம பரீட்சா ஆப்பில். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். ஆப்பில் போய் இந்த மாதிரி நிறைய டெய்லி டோஸ் எடுத்து பாருங்கள், உங்களோட நாலேஜை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயே எங்களோட காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறமா நாங்கள் கொடுக்குற டெஸ்ட் சீரிஸ் எப்படி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி எல்லா விதமான கொஷின்ஸும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு. ஸோ உங்களுக்கு மேலும் எந்தெந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கீழே டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.